ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. செம்ம ஜாலியாக போச்சு. பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சுட்டாப்புல. யாரனா பவித்ராவை ஏன் வச்சு செஞ்சார் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்ற விஷயங்கள். அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆமை மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. காரணம் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறமா நேற்று அதுக்கு முந்தான நாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டாஸ்க் போச்சு. வேறு திறமாக ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஆனால் இப்போ எதுவுமே இல்லாதனால எல்லோரும் மூலையில் உட்காந்து தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம ரஞ்சித் சார் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தான் இந்த மைக்கு மாட்டாததுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்கு இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க. அப்போ வந்து பிக் பாஸே கேட்குறாரு, தீபக் நீங்களும் பவித்ராவை ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி யோசிச்சிங்களா இந்த ஒன்று கலாய்க்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஒரு பட்டிமன்றம் மாதிரி பண்ணலான்னு நினச்சோம். இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டியாளர்களுக்கு வந்துட்டு எப்படி நல்லவங்க இருக்கணுமா இல்லை பிளேயர்ஸு கரெக்டாக அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் காதல் வந்துட்டு கசக்கு தான் இனிக்கு தான் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு 3 டாபிக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பொழுது அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸே கலாய்க்கிறாரு, இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 வாரம் ஆச்சாம்மா அப்படின்னு. ஆமாம் பிக் பாஸ் இன்னும் ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, போய் உக்காருங்கன்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்புல. உக்காந்ததுக்கப்புறமா சிரிச்சுட்டு தக்லீஃப் கமெண்ட் பிக் பாஸ் அப்படின்றாங்க. பிக் பாஸ் கழிவு ஊற்றுறது கூட தெரியாமல் இந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்குது. இந்த பொண்ணு செயலியும் பார்த்து ஒரு சில பேர் இவங்க ஏஞ்சல், ஆனால் வந்துட்டு ஜெஃப்ரி கிட்ட போய் நல்லா மாட்டிக்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து பேக்பீட் பண்ணுறான். அவன் வந்து கோவா கேங்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டு இந்த பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைவில் பார்க்குறேன், இந்த அம்மா வந்துட்டு கோவா நீ போடா நான் உனக்கு காசு தரேன்றாங்க. என்ன இது, பேசாமல் பவித்ரா கிட்ட நல்லா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலாம் பொழுது. கோவாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அங்கே போகிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நேற்றுலாம் எப்படியோ அது இதுன்னு போயிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்குது லைவில். சரி, உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் தான் அடுத்த வாரம் கேப்டனாக வந்துட்டு வந்திருக்கார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ முத்துக்குமரன் அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் எப்படி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.